வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ பிரவேசிகா வந்து தேர்ட் பேப்பரில் வந்து லெட்டர் ரைட்டிங் பார்க்குறேன். ஏற்கனவே ஃபஸ்ட் ஒன்று நடத்தியிருக்கேன். இப்போ வந்து செகண்ட் ஒன்று பார்க்குறேன். பேஜ் நம்பர் வந்து 25. विद्यालय की प्रधान प्रयोगशाला में आपकी आसावधानी में से हुए नष्ट पर लगाए गए जुर्माने से माफ़ी मांगते हुए पत्र लिखिए. இங்கே டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, வித்யாலயக்கு பிரயோகசாலா அப்படின்னா வந்து ஆய்வகத்தில் வந்து பள்ளியில் வந்து ஆய்வகத்தில் வந்து ஆப்கி அசாவதானினா வந்து கவனக்குறைவு, கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால வந்து அதுக்கு வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நஷ்ட பர் லகாயே, அதுக்கு வந்து நஷ்டன்னா அதுக்கு வந்து அந்த சேதம் பண்ணிடுறாங்க பள்ளியில் அந்த ஆய்வகத்தில். அதுக்கு வந்து ஜுர்மானே மாஃபி, அதுக்கு வந்து ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபைனை வந்து தயவுசெய்து எனக்கு வந்து இந்த மாஃபினா வந்து கேட்குறாங்க, அதுக்கு வந்து தள்ளுபடி செய்யுங்க. மாங்கத்தேகுயே பத்திரலிக்கே அப்படின்ற மாதிரி இப்போ பிரின்ஸிபலுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லெட்டர் எழுதுகிறாப்புல, இந்த மாதிரி எனக்கு வந்து தள்ளுபடி செய்யுங்க, நான் கவனக்குறைவால் வந்து நான் சேதம் விளைவிச்சிட்டேன், அதனால் வந்து எனக்கு இதை தள்ளுபடி செய்யுங்க, என்னால் பணம் வந்து கட்ட முடியாது, ஃபைன் கட்ட முடியல அப்படின்ற மாதிரி இந்த மாணவன் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சேவாமே இப்போ சேவாமி பிரதான்சாரிய அப்படின்னா பள்ளி முதல்வர் அவர்களுக்கு அப்படின்னா பிரின்ஸிபல் அப்படின்றோம். அதே போல் இங்கே வந்து அவங்க கிளாஸ் போட்டுக்கணும், இங்கே வந்து ஸ்கூல் நேம் இங்கே ரைட் பண்ணிக்கணும். விஷயம் அப்படின்னா சப்ஜெக்ட், இதில் என்ன விஷயம் அப்படின்னா என்ன மெயினாக இந்த கடிதத்தில் வந்து என்ன மெயினாக எழுதுன்றது இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஜுர்மானா மாஃப் கர்னேக்கே சம்பந்தமே, அது வந்து எனக்கு வந்து அபராதம் கட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அபராதத்தை வந்து எனக்கு வந்து ஃபைனை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு மாணவன் வந்து பிரின்சிபல் வந்து சொல்லியிருக்காப்புல. அதுதான் இங்கே ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. இதை பற்றி விளக்கம் வந்து நம்ம கீழே பார்க்குறோம். மகத்திய அப்படின்னா வந்து ஐயா, ரெஸ்பெக்டட் ஐயா அப்படின்னா ஐயா சொல்லலாம், மேடம் இதெல்லாம் ரைட் பண்ண. சாதர் பிரணாம்னா நான் வணக்கம் ஐயா. சவினய நிவேதன்கை வந்து தாழ்மையான வேண்டுகோள். மை इस विद्यालय की 12वीं कक्षा का छात्र हूँ. मैं इस विद्यालय நான் இந்த பள்ளியில் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனாக இருக்கிறேன். कल दूसरे पीरियड में प्रयोगशाला में नाइट्रिक एसिड की बोतल मेरे हाथ में சூட்டுக்கர் கிர்கயி. நான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டு இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனாக இருக்கிறேன். கல் தூஸ்ரேனா நேற்று, தூஸ்ரேனா செகண்ட் பீரியட் அப்போ, நேற்று வந்து செகண்ட் பீரியடில் அப்போ பிரயோகசாலா ஆய்வகத்தில் வந்து நைட்ரிக் ஆசிட் வந்து அதை வந்து பாட்டிலில் இருந்தது ஆய்வகத்தில். மேரே ஹாத்துன்னு என்னோடய கையிலேருந்து சூட்கரின்னு தழுவி என்னது கிர்கயி அப்படின்னா தவறி வந்து கீழே விழுந்துருச்சு. ஜிஸ்மி போதல் சூட்டுகயி, உடனே அந்த போதல்னால் அந்த பாட்டில் வந்து டூட்டுன்னா உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த பாட்டில் வந்து உடனே உடஞ்சிருச்சு. அவர் ஃபர்ஷ் பர் ஆசிட் விகர் கயா. உடனே அது வந்து அந்த கீழே உடஞ்ச உடனே அது வந்து இந்த ஆசிட் வந்து மேலெல்லாம் தெரிச்சிடுச்சு. அத்துக முஜிப்பர் ஏக்கு 1000 रुपये का जुर्माना लगाया गया है. அதனால் அந்த நைட்ரிக் ஆசிட் வந்து பாட்டில் உடஞ்சதுனால எனக்கு வந்து பள்ளியில் வந்து 1000 அப்படின்னா வந்து 1000 ரூபாய் வந்து எனக்கு வந்து ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. शीमान जी मुझसे आन्यान में हुई गलती की क्षमा कीजिए. அதனால் எனக்கு நான் தெரியாமல் செய்த தவறுக்காக என்னை நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தான் அதை நான் செஞ்சுட்டேன், கை நழுவி விழுந்துருச்சு அப்படின்றாங்க. மேரே பிதாஜி சதுர்த்த ஹோனி கே கர்மச்சாரி ஹே, என்னுடைய பித்தாஜி என் தந்தை வந்து நாங்கள் வந்து 4ஆம் பிரிவில் வந்து இருக்கிறோம். 4ஆம் பிரிவுனா அங்கே நம்ம ஏழ்மையான வசதி வாய்ப்பு இல்லாத அந்த பிரிவில் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் ஜுர்மானா பர்னேக்கே
அஸ்மர்த்திகேன், அதனால் வந்து ஃபைன் வந்து என்னால் வந்து கட்ட முடியாது, அதனால் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் வந்து சொல்கிறாப்புல. அத்திக ஆப்ஸே பிரார்த்தனா ஹே, அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். மேரே பரிவார்க்கு आर्थिक स्थिति पर सहानुभूति பூர்வக் விசார் கர்த்தே ஹுயே, அதை என்னுடைய பரிவார் அப்படின்னா என்னுடைய மேரே பரிவார்க்கு என்னுடைய குடும்பம் வந்து ஃபினான்சியல் அடிப்படையில் வந்து கருத்தில் வச்சுட்டு அதை மனசில் வச்சுட்டு வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறத மனசில் வச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மாணவன் சொல்கிறாப்புல. ஜுர்மானா மாஃபு கர்னேக்கு குரூப்பா கரி, அதனால் என்னால் கண்டிப்பாக என்னால் வந்து ஜுர்மானா ஃபைன் கட்டுறது, ஃபைன் என்னால் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் மேலே வந்து கருணை காட்டுங்க, குரூப்பா கரே அப்படின்னா வந்து தயவுசெய்து என் மேலே வந்து கருணை காட்டுங்க அப்படின்ட்டு பிரின்ஸிபலுக்கு வந்து அந்த மாணவன் சொல்கிறாப்புல. பவிஷ்யமி ஐசி கல்தி நகி கருங்கா, பவிஷ்யம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து எதிர்காலத்தில் வந்து இப்படிப்பட்ட கல்த்தின தவறு, எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகளை வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக அந்த மாணவன் வந்து பிரின்சிபல் வந்து கடிதம் எழுதுகிறாப்புல. சதன்யவாத், நன்றி, ஆப்கா ஆஞ்ஞான் காரிய சாத்திர அப்படின்னா தங்கள் கீழ்ப்படிந்துள்ள மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் எழுதிட்டு, கக்ஷா அப்படின்னா வகுப்பு எந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதை எழுதுகிறோம், அதை ரோல் நம்பர் எழுதுகிறோம். அனுகிரகம் அப்படின்னா வந்து அவன் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர் எழுதுகிறோம். என்றைக்கு இந்த பிரின்ஸிபலுக்கு நீங்கள் லெட்டர் எழுதுறீங்களோ அந்த டேட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் எழுதணும். தினாக்கு எழுதிட்டு அந்த டேட் வந்து எழுதுறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நன்றி, தன்யவாத்.